Hello guys! So இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா present continuous tense பார்க்க போறோம். So already நம்ம கம்ப்ளீட்டான கிராமர் கோர்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதுல டென்ஸ்ல சிம்பிள் present tense முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு குட்டி கான்செப்ட் மூணே விஷயத்துல தான் மூணே இடத்துல தான் மெயினா நம்ம present continuous tense யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's get started. So first பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸை எப்படி சென்டென்ஸில் எழுதுறது அதோடைய ரூல் என்ன அப்படின்றது பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்ன்றது யாரை பற்றி எதை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். இது சப்ஜெக்ட் ஐயா இருந்தாங்க அப்படின்னா ஆம் யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பொறுத்தவரை. அண்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலராவோ, சிங்குலர்னா ஒருத்தர், ரீட்டா, சீதா, ராமு, சோமு அந்த மாதிரி சிங்குலர் பர்சன்ஸாக இருக்காங்கனாலோ, ஸோ சிங்குலர் அனிமல் வாட் எவர் இட் மைட் பி, ஓகே. ஸோ இருக்கு அப்படின்னாலோ, ஸோ ஹீ, ஷீ, இட். ஸோ சிங்குலர் நவுன்ஸ் அண்ட் சிங்குலர் ப்ரொனவுன்ஸ் வந்துருந்துச்சுனாலோ அங்கே இஸ் போடணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில், ஓகே. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூரல் நவுன்ஸ் வந்திருந்தாலோ, ரீட்டா அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ், சீதா அண்ட் சோமு, ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்திருக்காங்க அப்படின்னாலோ அதே மாதிரி ப்ளூரல் பொறுத்த வரைக்கும் ப்ளூரல் ப்ரொனவுன்ஸ்னா என்னது, தே சொல்லலாம், யூ, வி, தே. இவங்க 3 பேர் வந்திருந்தாங்கன்னா ஆர் போடணும். அண்ட் அது பக்கத்தில் verb plus ing அப்படின்னா V5 டூ வேர்ப்ஸில் போட்டிருக்கேன். டூ வேர்ப்ஸை மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ எந்த வேர்பும் கண்டினியூஸ் ஃபார்மில் சொல்கிறப்போ ஐ ஆம் டீச்சிங், யூ ஆர் லிஸ்னிங், தே ஆர் பிளேயிங், ரைட். ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும், அந்த வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும். அதுக்கு மீனிங் என்னன்னா, நான் டீச் பண்ணி கொண்டு இருக்கிறேன், நீங்கள் கவனித்து கொண்டு இருக்கிறீர்கள், அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அது ஒரு டியூரேஷனை குறிக்குது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நீளுது, அதை குறிக்கக்கூடியது. ஸோ இதில் என்னென்ன ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணோம், அண்ட், இஸ், ஆர், இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்ணணும். அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுன்றதை பார்த்தோம். இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எப்போ போலாம் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மொமெண்ட்ல நடந்துட்டு இருக்கிற ஆக்ஷன்ஸை குறிக்கிறதற்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐம் வாட்சிங் தி டெலிவிஷன், இந்த மொமெண்ட்ல நான் டிவி பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஷீ இஸ் கரண்ட்லி கம்ப்ளீட்டிங் ஹர் ஒர்க், அதாவது இந்த பர்டிகுலர் மொமெண்ட் கரண்ட்ல அவங்க ஒர்க்கை முடித்து கொண்டு இருக்கிறார்கள், ஓகே. அவளோட ஒர்க்கை, ஷீ சப்ஜெக்ட், இஸ்ன்றது ஹெல்பிங் வேர்ப். ஸோ ஹெல்பிங் வேர்ப் இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி மெயின் வேர்ப் இருக்கு. ஸோ இந்த கரண்ட்லிங்கிறது இந்த வேர்பை பற்றி பேசுது, அட்வர்பாக இருக்கு, ரைட். சில்ட்ரன் ப்ளூரல் நவுன், அப்போ ப்ளூரல் நவுன்னா ஆர் போடணும் ஹெல்பிங் வேர்ப். அண்ட் பிளேயிங் ஐஎன்ஜி ஹெல்பிங் வேர்ப், இங்கே மெயின் வேர்பில் ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இந்தி பார்க், சில்ட்ரன் பார்க்கில் விளையாட்டு கொண்டு இருக்கிறார்கள், ரைட். ஸோ ஒரு ஆக்ஷன் அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல நடக்குதுன்னா அதை குறிக்கிறதற்கு நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட். இவெண்ட்ஸ், அதாவது அப்கமிங் இவெண்ட்ஸ் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நியர் ஃபியூச்சர், அதாவது பக்கத்தில் நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கோ இந்த மாதத்துக்குள்ள. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு விஷயம் நடக்க இருக்கு அப்படின்றத குறிக்கிறப்போ நீங்கள் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இதே தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம். ஆனால் அதில் குட்டி சேஞ்ச் என்னன்னா ஸ்கெடியூல்டு ஈவெண்ட்ஸ், அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் அரைவல், பிரசிடென்ட் அரைவல், ஸோ அந்த மாதிரியான ஸ்கெடியூல்டு ஈவெண்ட்ஸ் குறிக்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் போடுவோம். பட் இங்கே பார்த்து அப்படின்னா எஸ் அப்கமிங் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸை குறிக்கிறதுக்கு நம்ம இங்க present continuous tense யூஸ் பண்ண போறோம். What are you going to wear tomorrow? இது என்ன ஃபார்ம்ல இருக்கு,
question கேட்குற ஃபார்மேட்ல இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு. நம்ம நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் கேட்குறப்போ வர்றப்போ எப்பயுமே ஒரு சென்டென்ஸ்னா சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், அடுத்தது ரெஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் ஆப்ஜெக்டோ என்னவோ இதுதான் இருக்கும். ஆனால் ஒரு இன்டராகேட்டிவ் சென்டென்ஸாக வர்றப்ப இன்டராகேட்டிவ் ஃபார்மில் வர்றப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குற வார்த்தை வாட், ஹவு, விச், வேர், இந்த கொஸ்டின் கேட்குற அந்த இன்டராகேட்டிவ் வேர்டு இருக்கும். அதுக்கப்புறம் உல்டாவாயிரும். verb ஃபர்ஸ்ட் வந்துரும். எனக்கு தெரியும் சப்ஜெக்ட் என்னது யூவா இருந்துச்சுன்னா இங்கே யூ சப்ஜெக்ட் யூவா இருந்துச்சுன்னா அதுக்கு verb present continuous form என்ன எஸ் ஆர் ஹெல்பிங் verb ஆர் வரணும். அப்போ இந்த verb ஃபர்ஸ்ட் வந்துரும் கொஸ்டின் கேட்குறப்போ. வாட் ஆர் யூ அடுத்தது சப்ஜெக்ட் அடுத்தது மெயின் verb அடுத்து ரெஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் இருக்கு. ரைட், அவ்வளோதான் இன்டராகேட்டிவ் ஃபார்ம். இது நார்மல் சென்டென்ஸ்னா எப்படி இருக்கும்? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஐ சப்ஜெக்ட், ஹியர்ட் verb, thatன்றது கன்ஜங்ஷன். ஸோ இதெல்லாம் கன்ஜங்ஷன் பற்றிலாம் நம்ம இனி வரப்போ பார்க்க போகிறோம். இனி ஒவ்வொரு கிளாஸாக பார்ப்போம் இல்லையா, அப்போ பார்ப்போம். அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யூன்றது சப்ஜெக்ட், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர் கம்மிங். ஸோ யூன்றது இங்கே இந்த ப்ரொனவுனுக்கான verb என்னது ஆர் கம்மிங். ஸோ வருகிறேன் நாளைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவினிங், நாளைக்கு ஈவினிங் தான் பார்ட்டி நடக்க இருக்கு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி நடக்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இனிமே தான் ஈவினிங் ஆக போகுது. அப்போ நான் பார்ட்டிக்கு வரேன்றத சொல்றப்போ ஐ கம்மிங் டு தி பார்ட்டி, ஈவினிங் பார்ட்டி. அப்போ ஐ ஹியர்ட் தட் யூ ஆர் கம்மிங் டு தி பார்ட்டி. நீ பார்ட்டிக்கு வருகிறேன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ வருகிறேன்னு கேள்விப்பட்டேன். அப்போ நியர் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸை குறிக்குது. ஸோ யூ சப்ஜெக்ட் ஆர் கம்மிங் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங்கான பார்ட்டி, இதுதான் க்ளூ வேர்ட் நியர் ஃபியூச்சர். சிமிலர்லி அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. யூ சப்ஜெக்ட் ஆர் மூவிங் verb. யூக்கான ஹெல்பிங் verb ஆர். ஸோ ஆர் பிளஸ் ஐஎன்ஜி மூவிங் டு தி பாரிஸ் நெக்ஸ்ட் மந்த், அடுத்து வரக்கூடிய மந்த். ஓகே, ஸோ அடுத்து வரக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இவெண்ட்ஸை குறிக்கிறதற்கு, அப்கமிங் இவெண்ட்ஸை குறிக்கிறதற்கு நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, for lengthy actions that may be taking place for a temporary period only. அதாவது அது ஒரு நீண்ட கால ஆக்ஷனாக இருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அதை பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு கிட்டார் கற்றுட்ருக்கேன். ஓகேவா, இப்போ ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு கிட்டார் கற்றுட்ருக்கேன். இதே மாதிரி நான் வந்து ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கேன், நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ஒரு நீண்ட கால ஆக்ஷன் தான், ஆனால் டெம்பரரியாக நான் கற்றுட்ருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீக்கு ஹெல்பிங் verb இஸ் பக்கத்தில் மெயின் வேர்புக்கு ஐஎன்ஜி. டு டிரைவ் அ கார், அப்போ கார் டிரைவிங் கற்றுட்டு இருக்கேன். அது குறிப்பிட்ட காலத்துக்கு தான், கற்று முடிச்சோடனே அவ்வளோதான், அதுக்கப்புறம் கற்றுக்கலாம் மாட்டேன், அடுத்து நான் ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன், அவ்வளோதான். ஒரு டெம்பரரி கற்றுட்டு இருக்கிறது. ஸோ அடுத்தது சலீமா இஸ் டேக்கிங் அ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். ஸோ அவங்க குறுகிய காலகட்டத்துக்கு ஏதோ ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இஸ் டேக்கிங் சலீமா சிங்குலர் நவுன், அப்போ சிங்குலர் நவுனுக்கு சிங்குலர் ஹெல்பிங் verb போடுறேன். தி டீச்சர் சிங்குலர் நவுன் இஸ் ஹெல்பிங் verb, சிங்குலருக்கான ஹெல்பிங் verb ஐஎன்ஜி. லேர்னிங் அ நியூ லாங்குவேஜ் அட் தி மொமெண்ட். ஸோ அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா புது லாங்குவேஜ் இந்த மொமெண்ட்ல கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ரைட், தட்ஸ் இட். அண்ட் ரெண்டு fill in the blanks question. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா we dash in the nearby park. இங்கே பிளேன்றது தான் வேர்ப். வீக்கு என்ன ஹெல்பிங் வேர்ப் வரும், அடுத்து என்ன மெயின் வேர்ப், பிளேன்றதை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வேண்டாம், ஆக்சுவலி இதில் தப்பாக இருக்குது. ஸோ அடுத்தது ஹீ டேஷ் டு பிளே இன் தி பார்க். ஹீ டேஷ் டு பிளே இன் தி பார்க். ஓகே, இந்த பிளாங்க்ல கோ. அப்போ ஹீன்றதற்கு எது ஹெல்பிங் வேர்ப் வரும், எப்படி மெயின் வேர்ப் போடணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் அப்படின்றத நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது செகண்ட் கொஸ்டின். 2 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. டாடா, பை, see you guys.